ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு சின்ன வயசுல படிச்சது இவங்களை பற்றியெல்லாம் இப்போ ஏதோ அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி போய் அவங்க கூடயே இருந்து எல்லாத்தையுமே பார்த்த மாதிரி இருந்துச்சு. தெரியல, நானுமே ஆக்சுவலி என்னோட நீஸ் கூட தான் வந்திருக்கேன், 2K கிட்ட தான். பட் அவளுக்கு பிடிக்காதுன்னு நினச்சி பயந்துட்டு தான் வந்தேன். ஆனால் அவளுக்குமே ரொம்ப பிடிச்சது, ரொம்ப கூஸ்பம்ஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுமே கூட்டிகிட்டு வந்து இதை பார்க்க வைக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தட் தேல் நோ மோர் அந்த பீப்புளை பற்றி. ஜஸ்ட் புக்கில் படித்தது இல்லாமல் நம்ம மூவியாக பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் நிறைய நம்மளுக்கு புரியும். ஸோ எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். இல்லைங்க, இது எல்லாருமே பார்க்கலாம், எல்லா சமூகமும் பார்க்கலாம், அண்ட் எனி ஏஜ் குரூப் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. எஸ்பெஷலி காஸ்டிங், அந்த ஒருத்தரும் அவங்கவுங்க ரோல் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நடிக்கிறது இல்லாமல் பார்க்கவும் அப்படியே தத்ரூபமாக இருக்காங்க. தேவரையாவாக இருக்கட்டும், சுபாஷ் சந்திர போஸ் நடித்தவராக இருக்கட்டும், நேரு, காந்திஜி எல்லாமே நம்ம அந்த காலத்தில் இருந்து அவங்கள கிட்டத்தில் நேரில் பார்த்த மாதிரியே இருக்காங்க எல்லாருமே. புரியல. கண்டிப்பாக எல்லாருமே நல்லா தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா இது அவங்களுக்கெல்லாமும் ஒரு பெரிய இதுவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் அப்படியே தேவரையாவை அவர் உயிரோடு வந்து நடித்த மாதிரியே இருக்கார். அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பருங்க. நான் எதுவும் ஸ்பாய்லர் எல்லாம் கொடுக்க விரும்பல. ஸோ எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். நல்ல மெசேஜ், ரொம்ப நல்ல மூவி ஓவராலாக. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேவர் பற்றி நிறைய விஷயம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் வந்துச்சுன்னா நாங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலி எனக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சிச்சுன்னா இதை பற்றி நான் ஒப்பீனியன் சொல்லலாம். எனக்குமே வந்து டீட்டெயில்டாக தெரியாது. ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பார்த்த வந்து ஆக்டிங்காக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் நாலேஜ்லேருந்து கெயின் பண்ணேன்னு சொல்லணும். எனக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷன் பார்க்கணும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல்லாம் வந்து ஃபுல்லாக தெரியுமானா கண்டிப்பாக இல்லை. அதை பற்றி நாங்களுமே வந்து ஜட்ஜ்மெண்டல் கொடுக்க முடியாது. ஸோ ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் நாங்கள் மூவியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மூவி வரும்போது எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு. ஆக்சுவலி வந்து ரொம்ப ஹையாகவும் இல்லை, லோவாகவும் இல்லை. பட் எப்படி சொல்கிறது, நல்லா காமாக ஒரு தேவர்னா ஒரு மாதிரி அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி என்ன இது ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரி இல்லை. ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது வி ஆர் சாட்டிஸ்ஃபைட். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமாம் சரி சார், பிகாஸ் தேவர் பர்த்டே வர, ஸோ அந்த டைமில் இது ரிலீஸ் ஆனது வி ஆர் ஹாப்பி. தேங்க்யூ. இல்லை, படம் உண்மையிலே ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. எங்களுக்கு தெரியாத வரலாறுலாம் உண்மையிலே சொல்லியிருக்காங்க. ஏன்னா காமராஜருங்க ஒருத்தர் எப்படி உருவானாருங்கிறதே எனக்கெல்லாம் தெரியாது. இந்த படத்தை பார்க்கும்போது முத்துலாமிங்க தேவர் மூலியமாக தான் காமராஜருங்கிற ஒருத்தரே உள்ளே வந்திருக்காரு அரசியலுக்குள்ளேயே. அந்த இப்போ காமராஜ் கால ஆட்சியில் எதிர்ப்பு இவருடைய இது இருக்குங்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. அப்போ காமராஜரை உருவாக்கினவரை அந்த காங்கிரஸே இவ்வளோ சூழ்நிலை உருவாகிருக்கும் போது படம் ரொம்ப அந்த இதெல்லாம் வழியாக இருக்குது, கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலே வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய தெரிஞ்சது. பழைய வரலாறு ஒரு சுதந்திரம் படம் பார்த்த மாதிரி இருக்குது. சுதந்திர வேட்கை எப்படி இருக்குங்க, அந்த காலகட்டத்தில் இவரெல்லாம் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு வரலாறு மாதிரி நமக்கு படமாக எடுத்து காட்டிருக்காங்க. உண்மையிலே சந்தோஷம். இல்லை இல்லை அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு புக்கு மாதிரி சார். பழைய காலத்து போய் லைப்ரரியில் பார்க்குற மாதிரி, லைப்ரரியில் போய் தேடுறத இப்போ படம் மூலியமாக சொல்லியிருக்காங்க. அதனால் நல்ல விஷயம். உண்மையிலே இன்னைக்கு ஜெனரேஷன் பார்க்குறது நல்லது. கடந்த காலத்தை இவங்களாம் போய் பார்க்க முடியாது, செல்லில் தேடிக்கிட்டு இருக்கணும், அது முழுமையாக கிடைக்காது. ஆனால் இது உண்மையாக அரவிந்தராஜராஜ் சார் பாராட்டணும். டைரக்டர் வாழ்ந்துருக்கார். நல்ல ஃபீல், உருவம், தோற்றம்லாம் நல்ல அமைப்பு, நல்லா ஃபீல் பண்ணி நடிச்சிருக்காரு. இளையராஜா உண்மையிலே பாராட்டணும். அவர் இன்னமும் இளையராஜாவாகவே நின்ட்டார். அவர் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டார். எல்லாரும் பார்க்கணும் சார், அவசியம். பார்க்கக்கூடியதுன்னு இல்லை, பார்க்கணும். வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப முக்கியம்.
அது கண்டிப்பாக உண்மையிலே திருப்தியான படம் தான். ஒரு நல்ல படம், வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். படம் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இந்த மாதிரி பழைய காலத்து படம்லாம் வந்து எடுத்து பண்ணுறதெல்லாமே வந்து அவரெல்லாம் யாருன்னு தெரியும், பட் என்னன்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி மூவிஸ் பார்க்கும்போது என்னன்னு தெரிய வருது. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வரலாறுகளை எடுத்து பண்ணும்போது அந்த மாதிரி படங்கள் இந்த இருக்கிற டென்ஷன் பார்க்குறப்ப என்ன எடுத்துக்கலாம்? அதுதான் சொன்னேன். இப்போது அவங்கெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியும், ஆனால் அவங்க பின்னாடி இருக்க கதையெல்லாம் என்னன்னு தெரியாது. அது இப்போ இந்த படம் பார்க்கும்போது ஓகே, முக்கியமான விஷயம் தான் நமக்கு தெரியும். அதை தாண்டி பாலிடிக்ஸ் இவ்வளோ இருந்திருக்கு, என்னென்ன விஷயம்லாம் மறைக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் நல்லா தெரிய வந்திருக்கு. ஹிஸ்ட்ரி எடுத்து பண்ணுறப்ப கரெக்டாக லாக் இல்லாமல் கிளியராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஹிஸ்ட்ரி என்னன்றது நமக்கு தெரியாமல் இருக்குது. அது வந்து எல்லாமே எடுத்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்படி கிடையாது, எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இது. ஃபுல்லாக எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். அதுதான் இது படத்தில் சொல்லவும் செஞ்சுருக்காங்க. இது குறிப்பிட்ட சமூகத்தை படி பேஸ் பண்ணது கிடையாது. இது வந்து எல்லாத்துக்குமான ஒரு கதை தான். ரொம்பவே பெருமையாக இருக்குது. நான் கோயம்புத்தூர், ஆக்சுவலி எங்கள் ஊர் சைடெல்லாம் டிக்கெட்ஸ் ஃபுல் புக்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே இப்போயும் இது விரும்பி என்னென்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரிய வரும், நம்மளை பற்றி என்னன்றதே தெரிய வரும். ஸோ எல்லாருமே வந்து எல்லா ஏஜ் கேட்டகரியாலுமே பார்க்கலாம். இது பார்க்குறதுனால நமக்கு தான் ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலி இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு. மூவி வந்து பார்த்திங்கன்னா தேசிய தலைவர் மூவி. இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்து, நிறைய பேருக்கு அவரோட கதையை பற்றி தெரியாது. இந்த கதையில் வந்து நல்லா சுருக்கமாக ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு டேரக்டர். அதில் பஷீர் அவரும் நடிச்சிருக்காரு. இந்த மூவியில் நானும் நடிச்சிருக்கேன். ஸோ அதனால் இட்ஸ் வெரி குட் மூவி. ஸோ எல்லாருமே பார்த்து இதை என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், எல்லா சமூகமும் பார்க்கக்கூடிய படம் தான். எல்லாருமே இதில் ஆக்ட் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹிந்துன்னு கிடையாது, எல்லா சமூகமும் நடிச்சிருக்கோம். இப்போ நான் இன்னொருத்தர் பஷீர் சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து இவர் தேவரே, அவர் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் தான் ஆக்சுவலி. ஸோ அதனால் இது எல்லாருமே வந்து பார்த்து இதை ஃபேமிலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். இது வந்து சின்ன பசங்க பார்க்கக்கூடாது, பெரியவங்க பார்க்கக்கூடாதுலாம் கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய மூவி தான் இது. நல்ல வரலாறு நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. 99% கரெக்டாக எல்லாருமே பார்க்க வேண்டியதான். எல்லா சமூகமும் இதை பார்க்க வேண்டிய படம் தான். நீ பேசுங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குது. தேவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு தான் தலைவருங்கிறத இந்த படத்தில் இல்லைங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. எல்லா சமூக மக்களும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். பார்க்க வேண்டிய படம். ஒரு மறைந்த ஒரு தலைவரை நினைவூட்டுறாங்க. நல்லா இருக்குது. கொண்டாடக்கூடிய படம், எல்லோரும் கொண்டாடக்கூடிய படம் தான். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு. இசைஞானி நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் நல்லா, பின்னணி இசை ரொம்ப நல்லா உருக்கமாக போட்டிருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப உருக்கமாக இருக்குது. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. என்ன அழகாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.